தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, நெருக்கப்படுகையில் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும். என் அன்பு சகோதரரே சகோதரியே, இந்த நாளில் கூட நீங்கள் நெருக்கப்படும் பொழுது யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சமாதான குறைவுகள் வரும் பொழுது, அவங்கள கூப்பிடலாமா, எங்க மாமாவை கூப்பிடலாமா, எங்க அண்ணனை கூப்பிடலாமா, எங்க அப்பா அம்மாவை கூப்பிடலாமா, சொந்த பந்தங்களை கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு மனிதர்களை நாம் அநேக நேரங்களில் நாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கத்துல நான் இருக்கும் பொழுது நான் யாரை நோக்கி கூப்பிடுறேன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அநேக நேரங்களில் தாவீது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நேரங்களில், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீதுக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணாரு? உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். ஆகவே தான் வேதாகமத்தில் அழகா தாவீது சொல்றாரு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்ட போதிலும், என் தலைமையிலும் அதிகமான பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்த போதிலும் தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் தாவீதை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவரா இருந்தார். அது மாத்திரமல்ல, அழகா சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னது போல தாவீது அநேக நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டதுனால்தான் அழகா சொல்றாரு, நான் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆகவேதான் சங்கீதம் 34 அதிகாரத்தில் நீங்க 7 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் என்ன பண்ணிட்டீங்க? நீங்களாக்கி ரட்சித்தீர் என்று சொல்லி தாவீது ரொம்ப அழகா என்ன பண்றாருன்னா, தேவனை சார்ந்து கொண்டு நெருக்கத்தின் மத்தியில யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நெருக்கங்கள் காணப்படுதா, பிரச்சனைகள் காணப்படுதா, வியாதிகள் காணப்படுதா, படுத்த படுக்கையோடு இருக்கிறீங்களா, அல்லது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுறீங்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைனால நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா, நீங்க தலைமறைவா எங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்ன பண்ணுவார்? என்னை விசாலத்துல கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. வேதாகமத்துல ரொம்ப அழகா ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12 வசனத்தை வாசிப்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இவன் யார் என்று சொன்னால் எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனாசே. இந்த மனாசே பாருங்க, ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில நடக்காம இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கும் போது எப்படி எல்லாம் செய்யறாருன்னு சொன்னா, அதுலயே நீங்க 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரன் என்ன பண்ணறான்? தீ மிதிக்க பண்றாரு. இப்போ தேவனுக்கு தீ மிதிக்க பண்றது, பில்லிசூனியம் பக்கத்துல தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஆனால் இந்த மனாசே ராஜா தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யாமல் பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க, தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தானாம். அப்ப பாருங்க, கர்த்தருக்கே கோபம் வரும்படிக்கு இவர் என்ன பண்றாரு? மிகுதியும் பொல்லாப்புமான ஒரு காரியங்களை என்ன பண்றாரு? இந்த மனாசே ராஜா செய்கிறார். இது நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்றாரு? அநேக தடவை என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன பண்றாரு? உணர்த்துறாரு. உணர்த்தினாலும் இவர் கீழ்ப்படியாமல் என்ன பண்றாரு? திரும்பவும் அப்படிப்பட்ட தவறுகள் என்ன பண்றாரு? செய்து கொண்டிருக்கிறார். அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அதுலயே நீங்க வாசிக்கும் பொழுது 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அசிரியர் கையில என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவன் இவர்களை
இந்த மனாசே ராஜா என்ன பண்ணார், அடிமையாக ஒப்பு கொடுத்துட்றாரு. இப்போ ஒப்பு கொடுக்கும்போது அவங்க சங்கிகளை கட்டி இழுத்துன்னு கொண்டு போகும்போது தான் அப்போதான் சொல்கிறாரு மனாசே ராஜா உணர்வடைந்து, அவன் இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி. ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், அவன் இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மனாசேக்கு தெரியும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை நாம் நோக்கி கூப்பிட்டால் அவர் நாம் என்ன தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுகளை மன்னித்து மனமிறங்கி தேவன் என்ன பண்ணுவார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாராம், கெஞ்சினாராம். எப்பொழுது சொன்னா, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது. இப்போ பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம், நான் சபைக்கே போறது இல்லைங்க, நான் ஜெபிக்கிறதே இல்லைங்க, நான் வேதத்தை வாசிக்கிறதே இல்லைங்க, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேங்க, நான் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறேன், தேவன் விரும்பாத செயல்களை எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நீங்க தேவனை தேடுவதை மறந்துட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நெருக்கங்கள் காணப்படுதா? பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? திரும்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இணைந்து கொள்ள உங்களால முடியாமல் இருக்கா? அன்றைக்கு மனாசே ராஜா அப்படிதாங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தாலும் திரும்பவும் உணர்த்தப்பட்டு அவர் என்ன பண்றார், தான் நெருக்கப்படுகிற நேரங்கள்ல கர்த்தரை நோக்கி கெஞ்சினாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா மனம் இறங்கக்கூடியவராய் இருந்தார். அதிலேயே நீங்க 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீ தப்பு செஞ்சுட்ட, உனக்கு நான் பதில் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற தெய்வம் கிடையாது. நம்முடைய கெஞ்சுதலுக்கு மனம் இறங்குகிற தேவன். நாம் நெருக்கப்படும் பொழுது நமக்கு அந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க நெருக்கப்படும் பொழுது யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்க கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை தேவனிடத்துல போனா ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பாரா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தூரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரை நோக்கி நீங்க கெஞ்சுவீங்கன்னு சொன்னா, அவர் நீ நெருக்கப்படுகிற நேரத்துல அவர் நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னா கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் செய்யக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க தாவீது அழகா சொல்றாரு, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் என்ன பண்ணுங்க, எனக்கு செவி கொடுங்க. அப்போ பாருங்க, நீங்க நெருக்கப்படும் பொழுது தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இன்றைக்கு நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காதீங்க. என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் தான் இப்படி நெருக்கம்னு தெரிலங்க, ஏன் தான் இப்படி பிரச்சனைன்னு தெரிலங்கன்னு சொல்லிட்டு உக்காண்டிருக்காதீங்க. நெருக்கத்தின் மத்தியில நீங்க என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கீங்களோ அதே பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்ன பண்ணாரா, என் கூப்பிடுதலை கேட்டார். ஒருவேளை உங்க ஜெபங்கள் கேட்கப்படலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எவனுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் பதில் கொடுக்கக்கூடியவர். நிச்சயமாகவே நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களை கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருப்பார். உங்களுடைய நெருக்கத்தை கர்த்தர் பார்த்து அப்படியே விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல, உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விசாலம் உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நெருக்கம் வரும் பொழுது நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில பதில் கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் பாருங்க, அவர்கள் எகிப்துல என்ன பண்றாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. அப்போ அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
அவர்கள் அப்பொழுதுதான் என்ன பண்றாங்க, 430 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, உணர ஆரம்பித்தாங்க. கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க, பெருமூச்சு விட்டு அவர்கள் நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு மனமிறங்கும் என்று சொல்லி எப்பொழுது கர்த்தரை நோக்கி நெருக்கத்தில் இருக்கிற பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி மோசேயை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நெருக்கங்கள் காணப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை மறவாதவர், அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவா 1:5 சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விலகாதவர், உங்களை கைவிடாதவர். அவர் சொல்றாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் என்ன பண்ணுவாரு, உங்களை நடத்துவாராம். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நீங்க நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. யாரை நோக்கி கூப்பிடுதுனே தெரியலங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேங்க, ரொம்ப பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறேங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தகப்பன் பதில் கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்து தேவன் மோசேயை ஏற்படுத்தி அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு பாவத்தில் கடக்கிற உங்களை கூட கர்த்தர் திரும்பவும் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். ஹல்லேலூயா. இங்க நெகேமியா ரொம்ப அழகா சொல்றாரு, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தேவன் அப்படியெல்லாம் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிறகு என்ன பண்றாங்க, திரும்ப 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 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு என்ன பண்றாங்க, பாகால்களை பணிந்து கொண்டு தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா கூட கர்த்தர் என்ன பண்றாங்க, அவங்களை கைவிடவே இல்லை. அப்போ அவங்க நெருக்கப்படுகிற பொழுது என்ன பண்றாருன்னா கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்களாம், கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது உடனே நான் எத்தனை தடவை உன்னை காப்பாற்றி கொண்டு வந்த, நீ திரும்ப திரும்ப மீறுதல் பண்ணி கொண்டு உன் இஷ்ட போன போக்கில் வாழறேன்னு சொல்லிட்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடாதபடிக்கு அவர்களுக்கு இரட்சகர்களை என்ன பண்றாராம், ஏற்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களை ரட்சிப்பதற்காக தேவன் அநேக ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக தேவன் உங்களுக்கு என்ன பண்ண நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களா? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், மனிதர்களை அல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோனா பாருங்க, மீன் வயிற்றுல அவர் இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, அவர் நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 3ஆம் நாள்ல கர்த்தர் என்ன பண்ணாரு, மீனுக்கு கட்டளையிட்டு மீனின் வயிற்றிலிருந்து என்ன பண்றாரு, யோனாவை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. நான் யாரை நோக்கி கூப்பிடுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. தெய்வத்திற்கு போங்க, முழங்கால் படியிடுங்க, கரங்களை விரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாத பாத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நீங்க உங்க பிரச்சனைகள் மத்தியில தேவனை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. மனிதர்கிட்ட போயிட்டு நீங்க என்னதான் கெஞ்சினாலும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, உதவிகள் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நினைத்தார்னா ஒரு இமை பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்க அவரால் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது போல தேவனால எல்லாம் கூடுங்க. அப்போ நீங்க நெருக்கப்படும் பொழுது யாரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க அப்படி கூப்பிடுவீங்கன்னு சொன்னா கட்டாயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இருக்கிற இடங்களை நாம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் வியாதிகள் நிமித்தமாய், கடன் பிரச்சனைகள் நிமித்தமாய், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிமித்தமாய், ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. வேலை ஸ்தலங்களை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, என்னை விடுவிப்பங்க யாருமே இல்லையா என்று ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கிற எல்லா
பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு தாவீதை போல யாரெல்லாம் இந்த நெருக்கத்தின் மத்தியில உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அந்த எல்லா பிள்ளைகளையும் தேவன் தாமே விடுவித்து அந்த பிள்ளைகளை நீர் விசாலத்தில் வைத்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவுள்ள கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவர் கூட இருங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.